சிவகங்கை மாவட்டம் சோலுடையான்பட்டி கிராமத்தில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக குடிநீர் பிரச்சினை நீடித்து வருகிறது. எத்தனை மனுக்கள் கொடுத்தாலும் நடவடிக்கை இல்லாததால் தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா என்ற அக்கிராம மக்களின் வேதனையை சற்று இந்த தொகுப்பின் மூலம் கேட்கலாம். சூழலை பொறுத்து மனிதர்களும் விலங்குகளும் இடமிட்டு இடம் நகர வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அப்படி அடிப்படை தேவைகளை எதிர்நோக்கி செல்லும் போது மனிதர்களாகிய நாம் நாடோடிகளாக மாறுகிறோம். மனிதன் தோன்றிய காலம் முதல் தொடரும் இந்த நிலை சிவகங்கை மாவட்டம் சோலுடையான்பட்டி கிராமத்திலும் தொடர்கிறது. இந்த கிராமத்தில் 120 குடும்பங்கள் வசிக்கும் நிலையில் குடிநீருக்கு அவர்கள் நாள்தோறும் திண்டாடி வருகின்றனர். 40 ஆண்டுகளாக தங்கள் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய ஆற்று நீரையும் ஊற்று நீரையும் நம்பி வாழும் கிராம மக்கள் பல மைல் தூரம் நடந்து செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். நல்ல தண்ணி வேணால் எங்களுக்கு இங்கே மட்டும்தான். எங்கள் ஊரில் எந்த இடத்துலையும் போர் போட்ட இடத்துல ஃபுல்லாக உப்பு தண்ணி மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்கிது. அந்த தண்ணியை எங்களுக்கு சமையலுக்கு நாங்கள் யூஸ் பண்ணவே முடியாது, குடிக்கவும் முடியாது எங்களால். அதனால் நாங்கள் இந்த ஊற்றுக்கு தான் தண்ணி எடுத்து தான் நாங்கள் போகணும். வாங்குற தண்ணி 15 ரூபா குடம் கொடுத்து வாங்குறோம்னா அது எங்களுக்கு குடிக்க எவ்வளோ நாள் சார்? அதெல்லாம் குடிச்சிட்டே இருக்க முடியாதுல்ல சார். நீர்க்கடுப்பு தான் அதிகமாக இருக்கும். அக்கிராம மக்கள் குடிநீருக்கு பல கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள மணிமுத்தாறு ஊற்றை நாடி செல்கின்றனர். இதனால் குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்படுகிறது. மேலும் பெண்கள் வேலைக்கு செல்ல முடியாத சூழலும் உருவாவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பிள்ளைய ஸ்கூல் விட்டு தண்ணி மோக்கிற நிலைமை எங்கள் ஊரில் இருக்குது. கர்ப்பிணி பெண்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனை கரை ஏறி இறங்குறோம் அப்படின்னு. அதில் ஏறி இறங்குறாங்க எங்கள் மக்கள். ஓட்டு கேட்டு வரவட்ட கேட்டோம், இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு குடிநீர் தேவைப்படுது, செஞ்சு கொடுங்க அப்படின்னு. அவங்க 2 போர் போட்டாங்க. அது முறையான தண்ணி கிடையாது. ஒரு அடியிலே எவ்வளோ தண்ணி வருது, நல்ல தண்ணியாக நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிது. அதை நீங்கள் ஏன் கொஞ்சம் பெருசு பண்ணி எங்கள் மக்களுக்கு, அதாவது எங்கள் கிராமம் இல்லாமல் சுற்றி இருக்க ஒரு 3 கிராமத்துக்கு அந்த தண்ணி கொண்டு வரணும். மோட்டார் வாயிலாக தண்ணீர் கொண்டு வந்தால் சோலுடையான் உட்பட 3 கிராமங்கள் பயனடையும். கிராம மக்களின் நிலையும் மாறும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நைனா முகமது.